நெட்டவள்ளி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன நெட்டவள்ளி, நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மைனி எப்படி இருக்காங்க? ஐயோ அண்ணே, அக்கா, என்னத்தன்னு பேச சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தீங்களா? இல்ல எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்பதான் நேரம் ஊர்ல இருந்து வரீங்களா? என்னம்மா, என்ன விஷயம்? நாங்க இப்பதான் ஊர்ல இருந்து வர்றோம். லதா எங்க இருக்கா? இங்கதானே இருக்கா? என்னாச்சு? ஐயோ அண்ணே, லதாக்கா பழைய வீட்டுக்கே போயிருச்சு. இங்க கீதாக்கா வந்துட்டாங்க. எல்லாம் ஒரே பிரச்சனை. கீதாக்கா நடு ராத்திரில லதாக்காவை பார்த்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிருச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மாலாக்காவும் இங்கதான் இருக்கிறாங்க. நீங்க விஷயம் தெரிஞ்சுதான் வர்றீங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதான் என்ன சொல்லனே தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். அக்காவும் தங்கச்சியும் தனித்தனியா இருக்காளுலா? என்ன நெட்டவள்ளி சொல்றீங்க? என்னாச்சு? லதா மைனி அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்களே. கீதா மைனியும் ரொம்ப நல்லவங்க. என்னாச்சு? ரெண்டு பேருக்கு எதுவும் பிரச்சனையா? மாலா மைனி இங்கேயே இருக்காங்க. அதான் நீங்களே சொல்றீங்களா? உங்க பெரிய மைனி இங்கேதான் இருக்காவோ. அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குன்னு எங்களுக்கே ஒரு சந்தேகம். யாருக்கிட்ட போய் சொல்றது? சரி, நீங்க இப்போ இங்க வரைக்கும் வந்துட்டீல்ல, கீதா அக்காவை பார்த்துட்டு அப்புறமா போய் லதாக்காவை பாருங்க. நெட்டவள்ளி, நான் போய் லதாவை பார்த்துட்டு வரேன். அப்புறமா வந்து கீதாவை பார்த்துக்கிறேன். நட, முதல்ல லதாவை தான் பார்க்கணும். அவ என்ன சொல்றானே கேப்போம் வா. சரிங்க. அண்ணே, என்னண்ணே, எப்படி இருக்க? என்ன மைனி, எப்படி இருக்கியே? அண்ணே, நல்லா இருக்கியா? வானே. என்ன வான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஏந்த கதை முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் வந்ததுக்குள்ளையும் யாராவது ஏதாவது எழுதிட்டாவளா என்ன? அவங்க எழுதுறது இருக்கட்டும். முதல்ல நீ இங்க என்ன பண்ற? கீதாவும் லதாவும் தனித்தனியா இருக்காங்களாமே. என்னமோ நான் வந்துதான் இந்த குடும்பத்தை பிரிச்ச மாதிரில பேசுறேன். ஏன் அதுக்குள்ளயும் லதா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியாக்கும்? அவ எல்லாத்தையும் எழுதியிருப்பா. அதான் இந்த பேச்சு பேசுற. இங்க பாருனே, அவளோ ரெண்டு பேத்துக்குள்ளேயும் என்ன பிரச்சனையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தனியா இருக்கேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். உன்னால இங்கே வர முடியலனா முதல்ல என் வீட்டை பார்க்க வா. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம என்கிட்ட இப்படி எகிர்ற? வாய மூடுமாலா. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், கீதாவை பத்தியும் தெரியும், லதாவை பத்தியும் தெரியும். இங்க பாரு, நான் போய் முதல்ல லதாவை பார்த்துட்டு தான் எங்கனாலும் வருவேன். என்ன பேச்சு பேசுற? லதா நம்ம குடும்பத்துக்காக கடந்து மாடு மாதிரி உழைச்சவ. அவளை மதிக்காத யாரும் எனக்கு தேவையில்லை. என்னன்னு அவ உழைச்சானா? அப்போ நாங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? சும்மா கதை விடாத. என்னமோ வீட்டில் கடந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு சோறு பொங்கனவா உனக்கு பெருசாயிட்டா. நாங்கள் படித்து முடிச்சு வேலைக்கு போய் சம்பளத்தை கொடுக்கலன்னா என்ன ஆகியிருக்கும்? என்னமோ அவ தான் தாங்கனான்னு என்னைய வரைக்கும் அவ புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்க. வாய மூடுமாலா. என்ன தெரியும் உனக்கு? வீட்டுக்குள்ள கடந்து சோத்த பொங்குனாளா? அவ படிப்பை விட்டுட்டு உங்களுக்காக அம்மா இல்லைன்னு கடந்து பாடா பார்த்தா. அவ மட்டும் வீட்டுல இருந்துகிட்டு எல்லாரையும் கவனிச்சுக்கலனா இன்னைக்கு நான் வெளிநாட்டுல போய் சம்பாத்தியம் பண்ணிருக்க முடியாது. நீ பேங்க்ல போய் உட்கார்ந்துருக்க முடியாது. கீதா அமெரிக்கால போய் வேலை பார்த்திருக்க முடியாது. இங்க பாரு, உங்க எல்லாத்துக்காக தான் அவ கடந்து மாடு மாதிரி உழைச்சா. உனக்கு நன்றி இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. நான் போய் லதாவை பார்த்துட்டு தான் எல்லாரையும் பார்ப்பேன். வேணும்னா நீங்க அங்க வாங்க. இல்ல லதா உங்களுக்கு வேண்டானா இந்த அண்ணன் உறவியும் அறுத்து போட்டுருங்க. நடத்தி இன்னைய இங்க நின்றுட்டு இருக்க? அட பாவி சண்டாளா, இன்னும் லதான்னு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுனால தான் அவ தலைகால புரியாம இருக்கிறா. எப்பவோ சோற பொங்கி பாட்டாளாம், பத்து பத்திரத்தை தேய்ச்சாலாம். அதுக்கு 30 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இந்த அண்ணன் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுது. அவளால தான் இத்தனையும். பாரு, மொத்தமா அவளை நீயே தூக்கி எறிகிற மாதிரி பண்றனா இல்லையான்னு? அது கனவுலையும் நடக்காது.
லதாக்கா என்னைக்கும் பேருக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அந்த அக்கா எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அவளுக்கு எல்லாம் கிடைக்குனா அது தன்னால கிடைக்குது. ஆனா நீ எதுவுமே செய்யாம அவளை இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு ரெண்டாக்கிட்டல. நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. கடைசி வரைக்கும் ஒத்த பனை மரம் மாதிரி நீ தனியா தான் நிக்க போற. அடியே நெட்டவழி நெட்ட குரங்கு, இங்க பாரு. அவகிட்ட ஒண்டி பொழைக்கிறதுக்கு அவ என்னத்தையாவது பொறுக்கி போடுறத தின்னுகிட்டு அலையிற நீ பேசுறியா? இங்க பாரு, நீங்க எல்லாம் ஒரு கூட்டணியில இருந்து அவளை ரொம்ப ஏத்தி வச்சிருக்கியே. உங்க மொத்த கூட்டணியும் கலைச்சி உங்களை தனியா விடல. என் பேரு மாலா இல்ல. மாலா இல்ல, பக்கத்துல மண்ணாங்கட்டியே சேர்த்துக்கோ. மண்ணாங்கட்டி மாலா போதுமா? திமிரு பிடிச்ச நெட்ட குரங்கு, ஏங்கிட்டியா வச்சுக்கிற? இருடி, உன் மாமிய கிட்ட சொல்லி உன் குர மண்டையும் உடைக்க சொல்றனா இல்லையான்னு. ஹலோ. ஆ, சொல்லு முருகா. கேக்குது கேக்குது. வீட்ல தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? அட பாவி மனுஷா, போன கையில எடுத்துட்டீரா? ஒரு விஷயம் சொல்ல வரணும்னு நினைச்சா சொல்ல விடுவீரா? மணி கணக்கா உட்காந்துல போன பேசிட்டு இருப்பாரு. நானும் பேசி முடிப்பேரு நின்னுகிட்டு இருக்கேன். பச்சை படம் இல்லையே. நல்லா இருக்கியான்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் 1.5 மணி நேரம் ஆகுமே. ஆ, கேக்குது கேக்குது. சொல்லு சொல்லு. இங்கயா வீட்ல ஒரு வேலையும் இல்ல. சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். நேரம் போலியன்னு தான் போன போட்டேன். ஆ, அப்புறம் அப்புறம் ஆ, யாரு அவனா? என்னது, வீட்ல ஒரு வேலையும் இல்லையா? சும்மா தான் உட்காந்துருக்காராம. சும்மா வீட்ல வேலை இல்லாம இவருக்கு என்ன? நல்லா உட்காந்து இடத்துலயே தோசையை கொண்டு வா, இட்லியை கொண்டுட்டு வா, சோத்தை கொண்டுட்டு வான்னு நல்லா உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்தா வீட்ல ஒரு வேலையும் இருக்காது தான். மீனை வாங்கிட்டு வரேன்னு சொன்னா உட்கார்ந்த இடத்த விட்டு நகராம வீட்ல ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரை என்ன சொல்றது? என்ன இங்க வாரியா? எப்போ வர? சும்மா தான் ஃப்ரீயா தான் இருக்கேன். வா பேசலாம். ஆ ஆ, ஒரு நிமிஷம் பொறு. எல்லாதா ஒரு காப்பி எடுத்துட்டு வா. தலை வலிக்கால இருக்கு. இவரே வீட்ல ஒரு வேலையும் செய்யாம ரெண்டு சத்துக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இதுல அவனை வேற அழைக்காரு. அவன் இருந்த இடத்த தேய்ச்சிட்டு நகரவே மாட்டான். இங்கனே உட்கார்ந்துகிட்டு என்ன மைனி கறி குழம்பா நல்ல வாசனையா இருக்கனே, சட்டியில உள்ள மொத்த குழம்பைய ஊத்தி தின்னுட்டு போயிருவான். இந்த ஆளு அவனை வேற அழைக்கிறாரு. இதுல காப்பி வேற வேணுமாம்ல. காப்பி 1.5 மணி நேரம் போன் பேசுறதுக்குள்ள 4 காப்பி. அந்த காப்பியை பாதி குடிச்சால இருக்கும், ஆறி போச்சு. இன்னொரு காப்பியை கொண்டு வாங்குறது. வேற வேலை இல்ல. ஆற சொல்ற? அந்த மல்லிகாவா? அடப்போயா, அவளுக்கு வேற வேலை இல்ல. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. அது சரி அது சரி. ஆமா, அந்த மேடம் அப்படித்தான். ஏங்க, ரேஷன் கடைக்கு போனோம். எம்பட்டி நேரமா நின்னுகிட்டு இருக்கேன். வேற வேலை இல்லையாம நிக்கிறேன். போன அப்புறமா பேசுங்க, வைங்க. டேய், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுதேன். இவளுக்கு என்னமோ வேலை இருக்கான். சரி சரி, வச்சிரு வச்சிரு. என்ன இல்லக்கா இது? நாகரிகமே தெரியாம இருக்க. இப்படியா போன பேசும்போது ஊடையில வந்து போன வைங்கிற அவன் என்ன நினைப்பான்? ஆறு அந்த முருகன் தானே வீட்டுல பொண்டாட்டிக்கு ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கறது இல்ல. அவ ரெட்டை பிள்ளைய பெத்துட்டு படாத பாடு பட்டுக்கிட்டாலேதான். அவ தண்ணி எடுக்கிறதுல இருந்து, வீடு துடைக்கிறதுல இருந்து, பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து, ரேஷன் கடைக்கு போறதுல இருந்து ஒத்த ஆளா வேலையை மாங்குன்னு செஞ்சுட்டாலேதான். அன்னைக்கு ரேஷன் கடையில பாக்குறேன், கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு பிள்ளைய வச்சுக்கிட்டு பையன் இன்னொரு கையில தூக்க முடியாம தூக்கிட்டு போறான். வீடு வரைக்கும் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்பதானே தெரியுது அவன் லட்சணம் என்னன்னு. அவன் போன பேசுறான்னு அவன் கூட உட்காந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவனை மாதிரியே ஆகுறதுக்கா? என்னல்லதா இப்படி பேசுற? அது அவன் குடும்ப பிரச்சனை. ஆம்பளைனா அப்படி இப்படித்தான் இருப்பான். அவனே ஒரு சோம்பேறி பைய. அவன் கொஞ்சம் வேலை செய்யறது கம்மி தான். நம்மள மாதிரிலாம் கிடையாது. நீ எதுக்கு இப்படி பேசுற? ஓ, அவன் சோம்பேறி பைய. நீங்க எப்படி
வாங்க போக சொல்லி 2 மணி நேரம் ஆகுது. நல்லா உட்காந்து இம்புட்டு நேரம் போனை பேசிக்கிட்டு நீங்க என்ன சொன்னீங்க? வீட்ல ஒரு வேலையும் இல்லையா? வீட்ல வேலை இல்லாம நாங்கெல்லாம் வெட்டியாக உட்காந்துருக்கோம். மாவு திரிக்க போகணும், மீனை வாங்கணும். வீட்ல என்னமோ வேலையே இல்லாத மாதிரி கேஸ்காரன்ட்ட புக் பண்ண சொன்னேன். கேஸை புக் பண்ணலா? ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. உட்காந்துக்கிட்டு லீவுனா வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா? ஐயோ, மீன் வாங்க போக சொன்னியும் நான் மறந்தே போயிட்டேன். போன கையில எடுத்தாலே எல்லாம் மறந்து போயிருது. இரு, ஒரு காப்பியை குடிச்சிட்டு போறேன். ஏய்யா, எத்தனாவது காப்பி இது? 3 காப்பி கொடுத்து இதுக்குள்ளேயும் 4வது காப்பி குடிச்சிருந்தா எப்படி சோத்த பொங்கி எப்படி சாப்பிடுறது? அதான் போயிட்டு வந்தா அதுக்குள்ளேயும் ஜீரன் ஆயிரும். உன் கையால காப்பி குடிச்ச மாதிரி வருமா? ஒரு காப்பி எடுத்துட்டு வாமா. இருங்க, வாரேன். வேற என்ன செய்யறது? ஏம்மா, 100 ரூபாய் கேட்டீங்களா? எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தவன் இன்னும் ஆளையே காணோம். நீ வேற 100 200ன்னு பிச்சு புடுங்க தான் செய்த. லீவு நாள்ல என்ன கிளாஸை வைக்கிறாளுவளோ தெரியல. ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு உசுர வாங்குறியே. பொறு, அதை வாங்க தான் அப்பா கிட்ட வந்தேன். வந்தவ மறந்துபிட்டு இம்புட்டு நேரம் இவர்கிட்ட பாடா பாடி இருக்கு. அதே ஸ்கூல்காரண்ட போய் கேளு, என்னது ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறான் என்ன ஏதுன்னு. 100 ரூபாய் கொடு, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன கோவம்! ஐயாக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். ஏங்க பாத்துக்கிட்டு இருக்கீல, அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன். ஏலே, பீரோல என் சட்டை இருக்கு பாரு, அதுக்கு கீழே பர்ஸ் இருக்கு. அதுல ஒரு 100 ரூபாயை எடுத்துட்டு போ. சரிப்பா. காசுன்னு தான் பிள்ளைகளுக்கு சிரிப்பே வருது.